ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செண்டு மேலம் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து வந்துடுங்க. ஓகேடா, எழுந்து விட்டுமோ எழுந்து கன்னியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த நிலைமையில் அவங்கள பார்த்துட்டு ஜேம்ஸ் அப்படியே செம்ம டென்ஷனாக கிளம்பியிருப்பார். ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே பிரின்சிபல் வந்து ஜேம்ஸ் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கண்ட்ரோல் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு. எங்கே இவ்வளோ வேகமாக கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சார் அது என்னாச்சு? உங்களை பார்த்தா நார்மலாக தெரியலையே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரின்சிபலும் ஜேம்ஸ் சாரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நடந்துகிட்டே இருந்தா எப்படி சார்? ஏன்னா காலேஜாக இல்லை, இதை தட்டி கேட்டா என்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜேம்ஸ்? அவங்க இது மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காலேஜே கிடையாது. ஸோ ஜேம்ஸ் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்மளால் ஜேகையெல்லாம் பாதிச்சுக்கிட்டு வாழ முடியாது. அப்படி இருந்தா என்ன பண்ணுவான்னு தெரியாது. போன வருஷம் இருந்த பிரின்சிபல் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன சார், ஜேகே போட்ட ரூல்ஸை ஒரு சப்ப ரூல்ஸை மீறினதுக்காண்டி ஜேகே என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா சார்? ஜேகே வர்றதுக்கு முன்னாடி அவர் கிராஸ் பண்ணனால அதை பிரின்சிபலையே கொளுத்திட்டான் அப்படின்னோன்னு ஜேம்ஸ் கண்ணெல்லாம் வியர்டாகுது. அப்படியே பார்க்குறாரு. ஜேகே போட்டு வச்சுருக்க கணக்கில் ஒன்று மிஸ் ஆனால் கூட எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு மிஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் ஒரு அப்பா இப்போ வந்து மாட்டிக்கிட்டான். அவனை வெளியே திறந்தால் எல்லாம் பண்ணார். அவன்கிட்ட பொருள் மாட்டிக்கிச்சு. கொடுக்க வேண்டிய டைமுக்கு கொடுக்க முடியல. அந்த பையனும் மாட்டிக்கிட்டான். அந்த பையன் எங்கே போய் ஹைடானான்னு தெரில. அந்த பிரின்சிபலுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் சொல்லலை. அதனால் கொளுத்திட்டாங்க சார். அந்த பையன் இல்லாதவனையே கொளுத்திட்டாங்க. பண்ணவன் விடுவானா? ஃபேமிலியாக ஆகிடுச்சான் ஜெய்கே. அப்படி விடான் ஜெய்கே. அவன்கிட்டலாம் அதை வச்சுக்கூடாது. எனக்கு புரியுது ஜேம்ஸ். ஆனால் அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் அந்த பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும். இல்லை அந்த பிள்ளைய அவனுக்கு பிடிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவனுக்கு பிடிச்சிருந்தது ஒரு மேமு. அப்புறம் இந்த பிள்ளை மேமா யார் சார்? சின்ன வயசுலேருந்து அந்த மேம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். லவ்லாம் இல்லை, பிடிக்கும். நல்லா பாசமாக வச்சுப்பான். அப்புறம் அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. அதுலேயே கொஞ்ச நாள் அப்படியே சைக்கோ மாதிரி இருந்தான். பார்க்குற நாளெல்லாம் வெட்டிட்டு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தான். இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி இருக்காருன்னா அந்த பிள்ளைய பிடிச்சிருந்துருக்கணும். இல்லைனா அந்த பிள்ளைய பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் என் கணிப்பு. அந்த பிள்ளைய கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. கேளு அந்த பிள்ளைகிட்ட நீ என்ன பண்ணேன்னு. அப்போயாச்சும் அதான் புரிய வரும். சார் இது ஒரு முடிவே இல்லையா? அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பொண்ணு சார். எனக்கு தெரியும். அந்த பொண்ணு ஒவ்வொரு கொஸ்டினும் ஆர்வமாக கேட்கும் போதே தெரியுது அந்த பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுதுன்னு. ஜேம்ஸ் அந்த மாதிரி தான் ஜேம்ஸ். எனக்கும் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சால் அதை பண்ணுறது கூட நம்ம இருக்க மாட்டோம். ஒரு தெரியாமல் அரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கையை பிடிச்சி உன்னால் முடிஞ்சா நீ பண்ணு, என்னால் முடிஞ்சா நான் பண்ணுறேன், அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே எல்லாம் கால்கிட்ட தான் இருக்குது. இடத்துல இருந்து பிரின்சிபல் எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ ஜேம்ஸ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சுஷியை பார்க்க வராங்க. ஸோ சுஷி அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணு முழிக்கிறா. ஒரு மாதிரி அப்படியே மங்கலாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கிளியராகி அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறா. ஸோ ஜேம்ஸ் இதை பார்த்தோன்னே முன்னாடி இந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சு வந்து ஆர் யூ ஆல் ரைட்? நீ ஓகே தானே? சுஷி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கை வைக்கலான்னு போகிறாரு. ஸோ அப்படியே பேக் வந்துட்டு ஓகே தானே அப்படின்னோடனே சுஷி அப்படியே பயங்கரமாக அழுகுறா. அழுதுட்டு அவள் ஹேண்டெலாம் பார்க்குறா. ஸோ அந்த டட்டு போட்ட இடம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நான் அப்படி என்ன பண்ணேன்? தெரியாமல் பண்ண தப்புக்கு ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்? நான் பண்ண தப்பு. ஐம் சாரி. ஆனால் எதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்? சுஷி அழுவாத. நீ நீ என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பு பண்ணலடி. எனக்கு புரியுது. இல்லை சார், நான் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் இவ்வளோ கொடுமை பண்ணுற அளவுக்கு நான் அவன் மிருகம்மா. எனக்கு புரியல சார். எனக்கு உடம்புல எரியுது. ஷி ப்ளீஸ் காம் டவுன். இங்கே பாரு எனக்கு புரியுது. நீ அழுறது தான் அவனுக்கு வீக்னஸ். நீ அழக்கூடாது, புரியுதா? இங்கே பாருன்னு
அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிடிச்சி தூக்குறாரு. அப்படியே சுஷி ஜேம்ஸை பார்க்குறா. நீ அழக்கூடாது, புரியுதா? நீ அழுக தான் அவனுக்கு வீக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நீ எதிர்த்து ஏதாவது பண்ணணுடி. அவனை தொட வந்தாடா கண்ணத்தில் அறியணும். அப்படியே மீறி ஏதாவது பண்ண வந்தானா அவனை ஏறி மிதிக்கணும். நீ எதுனா பண்ணணும், புரியுதா இல்லையா உனக்கு? நான் பண்ணது தப்பாக கூட இருக்கட்டும் சார். ஆனால் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அளவுக்கா சார் நான் பண்ணேன்? நீ என்ன பண்ண ஃபஸ்ட்டு எங்க பாரு, சார்கிட்ட சொல்லு. நீ என்ன பண்ண? தப்பா இல்லை, நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஜேம்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. நீ பண்ணது தப்பே இல்லடி. எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக அவன் பின்னாடி கை வச்சானே, அவன் பண்ணதான் தப்பு. நாயம்மா நீ செருப்பால் அடிச்சிருக்கணும், சும்மா விட்டல, அதான். சார் எனக்கு பயமாக இருக்கு சார். அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு புரிய மாட்டேது சார். டாட்டூ போட்டா அதுவும் எனக்கு ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகுது. உலகத்திலே ஏன் பொருந்தோன்னு ஃபீல் ஆகுது சார். அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறான்னு நினச்சாலே எனக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வீசிங் மாதிரி ஆகுது. ஸோ ஜேம்ஸ் அப்படியே இங்கே பாரு ஒன்றும் இல்லை சுஷி, காம்டன் என்ன எதுவும் ஆகாது, அப்படி நான் விட மாட்டேன், புரியுதா? நீ பயப்படக்கூடாதுடி. இதுக்கு மேலே என்ன ஆனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு பெரிய ஹோப்மே கிடைக்கிது. ஸோ ஜேம்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கும் அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. நீ அதை நினச்சி யோசிக்காத, நீ ஃபஸ்ட்டு அழாத, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோஸில் கை வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு, நீ கிளம்ப, நான் பார்த்துக்கிறேன். சார் என்னாச்சு? இல்லை நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு சுஷி அப்படியே உட்காந்துருக்காங்க பெட்டில். ஸோ நிலா வந்து அப்படியே சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ சுஷி அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி பெயினாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே ஷவரில் போயிட்டு நிற்கிறா. ஸோ அப்படியே அந்த ஷவர் தண்ணி படப்பட ஒரு மாதிரி நெக்கிட்டெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறா, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக யோசிக்கிறா. ஸோ ஜேகே இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே பெட்டில் படுத்திருப்பா. ஸோ ஜேகே அப்படியே நெக்கிட்ட வந்து ஒரு மாதிரி பைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பைட் தான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ டென்ஷன்லேயே ஒரு மாதிரி டியர்ஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு அவளுக்கு. ஸோ சுஷிக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஸோ பெட்டில் உட்காந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா. ஸோ ஒரு பூனை வளர்ப்பா. ஸோ அந்த பூனையே காணும். ஸோ அப்படியே தேடுறா. டோரா எங்க? டோரா எங்கே போச்சு? காலையில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி யோசிச்சு பார்க்குறா. ஸோ காலையெல்லாம் கூட தான் இருந்திருக்கும். ஸோ பாத் பண்ணுறதுக்கு கூட கூப்பிட்டு போயிருப்பா. அப்படியே பால்கனியில் நின்று அவள் பூனையோட கொஞ்சிக்கலாம் இருந்திருப்பா. ஸோ இப்போ காணணுன்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டோரா எங்கே போச்சு? இங்கே தானே இருந்தா டோரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. ஸோ மிட் நைட்னால அப்படியே பால்கனிலாம் வந்து தேடி பார்க்குறா. ஸோ காணணுன்னு அப்படியே தேடிட்டே இருக்கா. அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஃப்ளாஷ் லைட் போட்டு அப்படியே வெளியே வந்து தேடுறா. அப்படியே ஸ்ட்ரீட் கிட்ட வந்து அப்படியே லைட் அடிச்சு தேடிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கால் வருது, அட்டன் பண்ணுறா. ஹலோ சுஷி, எங்கே போன நீ? சேச்சி டோராவை காணல, இப்போ தான் வந்து பார்க்குறேன். எங்கே போனா தெரியல. ஸ்ட்ரீட் கிட்ட நிற்கிறேன். இந்த டைம் என்ன ஸ்ட்ரீட் கிட்ட நிற்கிற நீ? நான் வரேன். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. ஸோ அகெயின் கால் வருது. ஸோ அகெயின் எடுத்துகிட்டு, சேச்சி சீக்கிரம் வாங்க, சேச்சி சீக்கிரம் வாங்க, எனக்கு என்னமோ அங்கே டோரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹலோ. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டு அவள் உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வாய்ஸ் அவளுக்கு யாருன்னு தெரியும். டோராவை தெரியா? டோரானா டோரா 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 ஓடு பயணம், அந்த டோராவா? இல்லை மியாவ் மியாவ் மியானும் கூட ஓசினே இருக்குமே ஒன்று, அந்த டோராவா? யாரு? நான் சொல்லும் அந்தியா. அப்படியே கையை தூக்கி பாரு, என் பேர் அப்படியே கொட்ட இடத்துல போட்டிருப்பேனே. டோரா எங்க? நடி நீ
நான் பார்க்கும் போதெல்லாம் அதுதான் உன் கையிலேயே இருக்கு. நீ வேற முத்தம்லாம் கொடுக்குற, குடிக்கும் போது வேற கூப்பிட்டு போகிற, குடிக்கும் போது நான் தானே இருக்கணும். அது எப்படி இருக்கலாம்? அதுதான் செஞ்சு விட்டேன். என்னடி நான் கூட கேரளத்து பொண்ணு எல்லாம் புரியாது நினச்சா செஞ்சு விட்டோன்னே உடனே புரிஞ்சுக்கிட்ட. நான் தானே கிஸ் பண்ணணும், நான் தானே லிக் பண்ணணும், நான் தானே ஓட்டம் ஃபுல்லாக ஊறணும். அது ஊறிச்சு, பார்க்க முடியல. எப்பட்றா என்னை விட்டுட்டு அது ஊறலான்னு சொல்லி தோணுச்சு. அதான் இந்த கன்று இல்லை கன்று வச்சு ஒரே போடு, அவ்வளோதான். ஒரு போடு தாண்டி அப்படியே மியா 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 மியான்னு கத்துச்சு. அதோட அடங்கிருச்சு. அது மியா மியான்னு கத்தும் போது கூட எனக்கு சுஷி சுஷின்னு கத்துற மாதிரி இருந்துச்சா. அம்மாவில் என்ன விட நீ அவள் பேரை சொல்லிடுவியா அப்படின்னு ஃபீல் ஆகி அதை மியா மியான்னு கத்தும் போதில்ல அப்பயே அதை கொளுத்து பிடிச்சி கொண்டேன். அவ்வளோதான். அப்போதான் நீ நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று நான் மட்டும்தானே தொடணும், நான் விட்டு தானே உடம்பு ஃபுல்லாக ஊறணும், நான் விட்டு தானே உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணணும். அதாண்டி. இதுக்கப்புறம் நீ யாரையும் தொடக்கூடாது, யாரும் ஒன்றையும் தொடக்கூடாது. நான் தான் இருக்கணும். இவ்வளோ ப்ரிவாரிட்டி கொடுத்து அதை தேடுறில்ல, நாளைக்கு வாடி உனக்கு இருக்கு. என்னை தவிர நீ எல்லாத்துக்கும் ப்ரிவாரிட்டி கொடுத்துருவியா? வாழ்க்கையில் வழி கொடுக்குறேன் நான் மட்டும்தான் இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ சுஷிக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது, அங்கேயே மயங்கிடுறா. ஸோ ரியா அப்படியே ஃபேஸ்லைட் போட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. எங்கே போனா சுஷி? சுஷி சுஷி எங்கே போனா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த நிலைமையில பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஸோ அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து சுஷி சுஷி என்னாச்சு, ஐயோ மயங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உங்கள் அக்கா அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அவளுக்கு மனசே இல்லை போக. என்ன ஆகுது இவளுக்கு? இவளுக்கு இவ்வளோ பெயின், பேசாமல் என்னன்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது இவளை அப்பா இருக்கிற ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே அவளும் தூங்கிடுறா. ஸோ ஜேகே அப்படியே வந்து சுஷி பெட் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ சுஷிக்கு தெரில ஜேகே நிற்கிறாருன்னு, ஏன்னா டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஸோ ஜேகே அப்படியே சுஷியை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே சுஷி போட்டிருக்க சால் எடுத்து செம்மையாக ஸ்மெல் பண்ணுறாரு. ஸோ ஸ்மெல் பண்ணிகிட்டே சுஷியை பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெக் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. சுஷிக்கு கோவத்தை அடக்கவே முடியல. ஸோ சுஷி அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு ஒரு நைஃப் எடுத்து பார்த்துட்ருக்கா. ஸோ அதை அப்படியே பேக்கில் வச்சுட்டு அவள் ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. அப்படியே அவர் டிஎஸை வைப் பண்ணிவிட்டு காலேஜ் கிளம்புறா. சுஷி நேற்று ஜேம்ஸ் சார் சொன்னாங்க அவனை நல்லா பார்த்துக்க சொல்லி, என்ன நடக்குதுன்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன், எதுனா பிரச்சனை மாதிரி இருந்துச்சுன்னா அக்காவோட கிளாஸ் தெரியும்ல, அங்கே ஓடி வந்துடுறேன்னா, எதுக்கும் பயப்படாத, அக்கா இருக்கேன், சரி காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா உங்களை பார்க்குறா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. சுஷி சுஷி என்னாச்சு? அனில் அக்கா ஏன் அம்மா நர்வஸாக இருக்கா? அனில் வீட்டுக்கு போறியா? வேணாக்கா வேணாக்கா, இன்னைக்கு நான் காலேஜ் போகிறேன். போறியா? ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியடாக பார்த்துட்டு தான் போகிறா. ஸோ நீங்களும் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ நிலாக்கிட்டையும் பேசல, ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கீங்க. ஸோ கரெக்டாக கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஹாங்க் அப்படியே சிக்லெட் போட்டுட்டு வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சாரை சிரிக்கிறாங்க வந்து நின்ட்டு. ஸோ சார் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சுஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பழைய கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குல்ல, அங்கே போமா அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பேக்கை எடுத்துகிட்டு மெதுவாக நடந்து போகிறீங்க. ஸோ நிலா அப்படியே பாவமாக பார்க்குறா. ஸோ ஹாங்க் முன்னாடி போயிடுறாரு. ஸோ பின்னாடி தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ மெதுவாக உங்கள் நைஃபை எடுத்து யாருக்கும் தெரியாமல் உங்கள் ஸ்டொமக் கிட்ட ஒழிச்சு வச்சுக்கிறீங்க.
ஸோ ஹாங்க் அப்படியே அந்த டோரை திறந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹாங்கை பார்க்குறீங்க. ஸோ ஹாங்க் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நான் சுஷி அப்படின்னு சொல்லி சடனாக நீங்கள் திரும்புறீங்க. ஸோ பின்னாடி தான் ஜேகே நிற்கிறாரு. ஸோ அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாடி அம்மா நேற்று ஃபுல்லாக செம்ம தூக்கம் போல் எப்போ பார்த்தாலும் அந்த டோரா இல்லை நான் படுகிற இடத்துல வந்து படுத்துட்டு உன்னை பார்த்துன்னே இருக்குமா உமால எவ்வளோ தைரியம் என் பொருளையே பாக்குது அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகும். ஏய் சி நீ என் பொருள் இல்லடி, நான் என் பொருள் தான். டோரா டோரா டோரான்னு அழுவேன்னு நினச்சேன். அல்ல என் தங்கம் அழுது இந்த மேக்கப்லாம் கலையலை. டெய்லியும் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறோமே, இன்னைக்காவது கொஞ்சம் சுகமாக எதனா பண்ணலான்னு வந்தேன்டி. நான் பண்ணலாமா? எனக்கு தெரியும் சொல்லும். உனக்கு சுகம் கொடுத்துருவேன் நானே. எனக்கு சுகம், உனக்கு நரகம். பார்க்கலாமா? எங்க ஃபஸ்ட்டு இந்த கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி பார்க்குறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் லுக்லையும் உங்கள் டியர்ஸ் அப்படியே உங்கள் கண்ணில் நிறைஞ்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆங்க்ரி லுக்லையும் பார்த்துட்ருக்கீங்க ஜேகேவை. எவ்வளோ அழகாக இருக்குல்ல என் பேர் உன் கையில். எனக்கும் ஆசை தான் தொட்டு தடவி கொடுத்து உமா கொடுத்து செல்லம் தங்கம் அப்படின்னு கொஞ்சன்னு நேற்றே சொன்னேனே. ஆமாம் நேற்றே சொன்னேன். ஆனால் நீ அப்படி நடந்துக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. மறுபடியும் ஞாபகம் வருது ஜேகேக்கு நீங்கள் அடித்தது. ஸோ அகெயின் அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டென்ஷன் ஆகுது. தப்பு பண்ணிட்டியே சுஷி, அந்த தப்புக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாலோட லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணி ஜேகே அப்படியே அந்த டக் பவுடரை எடுத்து அப்படியே எடுத்துக்கிறாரு. மை காட், இதை போட்டால் தாண்டி உன்னை எப்படிலாம் குணப்படுத்தலான்னு எனக்கு தோணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கிட்ட வராரு. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த நைஃப் எடுத்து ஜேகே குத்தலான்னு போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அந்த நெக்லேருந்து எந்திரிச்சிட்டு ஸோ அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் உங்களை பார்க்குறாரு. ஐயோ நாடி சொல்லணும் இது என்னாண்டே வா பரா வெஜிடபிள் கத்தி. ஐயோ 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 போட்டுதெல்லாம் வந்துட்டு அடி சொல்லும். இங்கே குடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்லேருந்து அப்படியே பிடிச்சி அப்புறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுறீங்க. எனக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன், எனக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன் என்னோட வர. ஐயோ சொல்லும் கொல்லாமல் விட மாட்டியா? ஏப்பா கொஞ்சம் காஜியில் இறங்கியிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் நீ? போட்டிருப்பில. ஐயோ உன்னால் தூக்குனவனே இறங்கிட்டான்டி கடிட. ஐயோ ஐயோ என்னையே கொல்லான்னு பா எப்படி என்னையே கொல்லான்னு அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு அந்த ட்ரக் பவுடரை கொட்டி அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சி அந்த ட்ரக்லேயே அமுக்குறாரு. ஸோ உங்களால் ப்ரீத் கூட பண்ண முடியல. ஸோ அந்த பவுடர்லாம் போகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் திணறீங்க. தப்பு பண்ணிட்டல. ஐயோ தப்பு பண்ணிட்டியடி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எழுப்பி உங்கள் லிப்ஸில் அந்த ட்ரக் பவுடர் வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ செம்ம டீப்பாக போகுது. ஸோ அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளுறாரு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை பவுடர் வேறு எடுத்துருக்கனால அப்படியே விழுந்துடுறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ ஜேகே அப்படியே கத்துறாரு. என்னையே கொள்ளணும் நடிச்சில்லடி நீ, உன்னை எதுனா பண்ணுண்டி, உன்னை எதுனா பண்ணணுமேடி, உன்னை நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்க்கு நேரம் சிக் பண்ணிவிட்டு அந்த நைஃப் எடுத்து உங்களுக்கு குத்தலான்னு வராரு. அவரால் முடியலை, ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. ஸோ பயங்கரமாக கத்துறாரு. ஸோ வெளியே ஹாங்க் நிற்கிறனால இதெல்லாம் கேட்குது. மச்சான் எப்படி கத்துறான், என்னவா இருக்கும்? ஐயோ வேற ஒரு மாதிரி என்னை பார்த்தாலே இருந்தால் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்டு
அப்படியே சைடில் போயிட்டு ஜேகே அவர் ஹேண்டே கட் பண்ணுறாரு கத்திட்டே. டேய் மச்சான் என்னடா பண்ணுற? டே ஒத்தா ஏடா கையெடுத்துக்கிற? டே மச்சான் என்னால் அவளை எதுவுமே பண்ண முடியலடா. அவ என்னையே குத்தனா அப்போ நானும் அவளை கொல்லும்லடா. என்னால் கொல்ல முடியலடா. அவளுக்கு ஏதாவது பண்ணும் மச்சான். அவளை ஏதாவது அப்படின்னு சொல்ல அவருக்கு மயக்கமாக வருது. ஸோ அப்படியே மயங்குறாரு. ஹாங்க் அப்படியே ஜேகே தூக்கிட்டு போகிறாரு. ஸோ இந்த சைடு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே எல்லாம் பிரேக் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீலா ஃபஸ்ட்டு எந்திரிச்சு இங்கே தான் ஓடி வரா. ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படின்னு நீங்கள் மயங்கி கிடக்கீங்க. சுஷி என்னாச்சு இவளுக்கு? அன்னைக்கே நான் நினச்சேன் இப்போ ஸ்லாப் பண்ண ஏதாவது நடக்கும்னு. இப்போ என்ன பண்ணுறது? ஜேம்ஸ் சாரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டாஃப் ரூம் போய் அப்படியே ஜேம்ஸ் சாரை கூப்பிட்றா. ஸோ ஜேம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஜேம்ஸும் நிலாவும் தான் ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஆகுது. ஜேகே அப்படியே காலேஜ் கேண்டீனில் உட்காந்துட்டு ஸோ நீங்கள் அப்போ தான் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு ஏதோ ஒரு வெறி, அடுத்து அவளை என்ன பண்ணலான்னு. ஸோ ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ சிகரெட் எடுத்து அவர் வாயில் வைக்கிறாரு. ஸோ பற்ற வைக்கலை. ஸோ யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்து இவளை என்ன பண்ணலான்னு. ஸோ ஜேம்ஸ் அப்படியே ஜேகே பார்த்துட்டு வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே வாயில் சிகரெட் வச்சுருப்பாரு. ஸோ ஜேம்ஸ் தான் அதை பற்ற வைக்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஜேம்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறாரு. தப்பு பண்ணுற ஜேகே, தப்பு பண்ணுற, எனக்கு புரியுது. ஆனால் நீ பண்ணுறது தப்பு, அதை நான் உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிடுறாரு. ஜேகே அப்படியே ஜேம்ஸை கீழேருந்து மேலே பார்த்துட்டு ஹாங்கை பார்த்து ஆடுறாங்க. ஸோ ஹாங்க் அப்படியே காதுகிட்ட வந்து ஏதாவது சொல்கிறாரு. அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, நான் தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ சொன்னது நான் ஆடுற மச்சான், என்ன பண்ணுறான்னு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுறாரு. சுஷி வந்து கிளாஸில் உட்கார்றா. ஸோ இந்த டைம் ரொம்ப வீக்காக இருக்கா. அடுத்து எப்படி பிரச்சனை வரும்னே தெரில, அதையும் நினச்சிட்ருக்கா. ஸோ கூடவே நிலா இருக்கா. எனக்கு என்ன ஆனால் நான் அவனை விட்டு போக மாட்டேன், பயப்படாத என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு. ஸோ ஜேம்ஸ் அப்படியே வந்துட்டு நிலா நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. சார் அது நான் இருக்கேன், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே சுஷி மட்டும் நிற்கிறா. ஸோ ஜேம்ஸ் அப்படியே இங்கே பாரு சுஷி நீ எதுக்கும் அப்படின்னு சொல்லும் போதே சுஷி போய் ஒரு மாதிரி ஹக் பண்ணிடுறா. ஸோ ஜேம்ஸ் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. சுஷி என்ன? எனக்கு உங்கள் ஹக்கில் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஜேம்ஸ் ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூட்டு ஃபீல் பண்ணுறாரு. நான் உங்களை நம்புகிறேன் சார். எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஃபீலிங் கலந்து எனக்கு அழுக தான் வருது. அவ்வளோ சந்தோஷமாக சொல்ல வேண்டிய உங்ககிட்ட அந்த விஷயத்த கூட இப்போ எனக்கு அழுதுகிட்டே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சார். நேற்று நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போன பிறகு எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சு. நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்களோன்னு தோணுது. நீங்கள் பேசுகிறதுல எனக்கு எதோ தோணுது. ஸோ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறா. ஸோ ஜேம்ஸ் அப்படியே சுஷியை பார்க்குறாரு. ஸோ சுஷி அப்படியே ஜேம்ஸை பார்த்துட்டு ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொன்னோன்னே ஜேம்ஸ் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. சுஷி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சார் நோஸில் பிளட் அப்படியே ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. ஓகேடா இந்த பாட்டு ஏதோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜோன் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பார்ட்ஸ் தான், அதோட முடிச்சுட்டு நம்ம மீதி எஃப்எஃப்லாம் பார்க்கலாம். ஓகே பாய், லவ் யூ.